வணக்கம் நண்பர்களே. டெல்டா டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரையிலும் ஒரு விவசாய கூலி தொழிலாளி டு மளிகை கடைக்காரர் வரலும் ஒரு பொருளாதார சங்கிலி முழுமையா கரெக்டா இயங்கணும் அப்படின்னா அதற்கு முக்கிய ஆதாரமா இருக்கக்கூடியது நம்மளுடைய காவிரி நீர். டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் அந்த காவிரி நீர் தான் உயிர் நாடி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். காவிரி நீர் கர்நாடகாவிலேயே உற்பத்தி ஆனாலும் அதிகமா பயனடையக்கூடிய ஒரு மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தாங்க. கர்நாடகா பொறுத்தவரையிலும் 320 கிலோமீட்டர் தான் அங்க பாயுது. நம்ம தமிழ்நாட்டில் 416 கிலோமீட்டர் பாயக்கூடிய ஒரு நதி. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் தான் பயனடைகிறாங்க. இங்க ஒரு 14 டிஸ்ட்ரிக்ட் பக்கம் பயனடைகிறாங்க. மேலும் அங்க பாத்தீங்கன்னா ஒரு 11 to 15 லட்சம் ஏக்கர் நிலம் தான் இந்த காவிரி நீரால பயனடையக்கூடிய ஒரு நிலங்கள். ஆனா நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ஏக்கர் நிலம் இந்த காவிரி நீரால பயனடைஞ்சிட்டு இருக்குங்க. இந்த லெவல்ல இருக்கும் போது நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரையிலும் கர்நாடகாவில் தண்ணியை கேட்டு தான் நம்ம வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். ஏன்னா டோட்டலா ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பா 177.25 டிஎம்சி தண்ணீரை கண்டிப்பா கர்நாடக அரசு நம்ம தமிழ்நாட்டுக்கு தரணுங்க. ஆனா அதை அவங்க கரெக்டா தரதில்லை. நம்ம போராடி தான் பெற்றுக்கொண்டிருக்கோம். காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட அவங்க சரியா அதை ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு தண்ணீர் தராம இருக்கிறது தான் பிரச்சனையே. அவங்க சொல்ற கணக்கு என்னன்னா, நாங்க 177.25 டிஎம்சி தண்ணீரை நாங்க வருஷம் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, அவங்க மழை அதிகமா பெய்யக்கூடிய காலகட்டத்துல வரக்கூடிய உபரி நீரை கணக்கு காமிச்சு நாங்க தண்ணியை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்துடைய உத்தரவு கிடையாது. ஒவ்வொரு மாசமும் இவ்வளவு டிஎம்சி தண்ணீரை நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் உத்தரவு. ஆனா மழை பெய்யக்கூடிய காலகட்டத்துல உபரி நீரை நிறைய வரும்போது அந்த நீரை கணக்கு காமிச்சிடுறாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு. அதை எதிர்த்து தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் போராடி நம்ம தண்ணீரை பெற்று கொண்டிருக்கிறோம். இந்த சமயத்துல இப்போ மேலும் ஒரு அணையை கட்டுறது தான் இருக்கிறதுலே நம்ம தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அந்த அணையும் ரொம்ப தொலைவுலாம் இல்லைங்க. தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பக்கத்துல வெறும் 4 கிலோமீட்டர் தொலைவில் தமிழ்நாட்டில் பிலிகுண்டு அப்படிங்கிற ஒரு பகுதியில தான் காவிரி நீர் உள்ளார வருது. அந்த பிலிகுண்டுல இருந்து வெறும் 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த அணை அமைய போற இடம். அவங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம் மேகதாது அப்படிங்கிறது. அங்க ஒருவேளை அணையை கட்டிட்டாங்கன்னா இப்போ வரக்கூடிய உபரி நீர் தண்ணீரும் கூட தடுக்கப்பட்டு அந்த அணையும் நிரம்பி அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய உபரி நீர் தான் நம்மளுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிடும். இப்பவே மழை காலத்துல பெய்யக்கூடிய உபரி நீர் வருது இல்லைங்களா, அதை தான் நம்மளுக்கு கணக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த அணையும் கட்டப்பட்டா நமக்கு இன்னும் தண்ணீர் பற்றாக்குறை கண்டிப்பா ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய மிகப்பெரிய ஒரு பயத்தை அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் டெல்டா மாவட்டத்துல தான் முழு விவசாயமே. கிட்டத்தட்ட டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடியதுல 70% வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தை நம்பி தான் மக்கள் இருக்காங்க. அங்க 3 வகையான விவசாயம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. குறுவை சாகுபடி, சம்பா சாகுபடி, கோடைக்கால சாகுபடின்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு சாகுபடியும் காவிரி ஆத்துல இருந்து வரக்கூடிய தண்ணீரை மையமா வச்சு தான் அவங்க பயிர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இப்ப கூட ஜூன் மாதத்துல குறுவை சாகுபடி ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இன்னும் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் நம்மளால திறந்து விட முடியல. ஏன்னா தண்ணீர் அளவு அந்த அளவுக்கு இல்லை. அதுதான் முக்கிய காரணம். சரியான அளவு நம்மளுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாசமும் கர்நாடகாவில இருந்து தண்ணீர் திறந்து விட்டாங்கன்னா நம்ம அதற்கு ஏற்றவள குறுவை சாகுபடியோ அடுத்தடுத்த வடகிழக்கு பருவமழையை நம்பி இருக்கக்கூடிய சாகுபடி, கோடைக்கால சாகுபடி எல்லாமே கரெக்டா பயிரிடப்படும். இது இந்த பயிரிடுறதுக்காக மட்டும் கிடையாதுங்க. தண்ணீர் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாசமும் கரெக்டா ஃப்ளோல போயிட்டே இருந்து கடல்லையும் கலக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா இருக்கு. காரணம் என்னன்னா, கடல் தண்ணி உள்ளார நிலத்தடியில புகாம இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கிய காரணம். அப்படி உள்ளார புகுந்துருச்சுன்னா விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும். சரியான அளவு தண்ணீர் ஓடிக்கிட்டே இருந்து கடல்ல கலந்துட்டு இருந்தா மட்டும்தான் கடல் தண்ணி உள்ளார வராம அது தடுத்திருக்கும் இந்த 6 நாள. ஒருவேளை அந்த தண்ணியே போய் கலக்காம எந்த ஒரு தண்ணியும் அங்க நிலத்தடியில காவிரி நீர் தண்ணி இல்லாம இருந்துச்சா கடல் நீர் தண்ணீர் உள்ளார புக ஆரம்பிச்சிடும், விவசாய இனங்கள் பாதிக்கப்பட்டுரும். இது எல்லாமே ஒரு ஃப்ளோவில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அதனாலதான் இப்போ ரீசண்டா தமிழக சட்டசபையில கூட தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. மத்திய அரசு கண்டிப்பா மேகதாதுவில் அணை கட்டத்துக்கு அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அது மத்திய அரசிட்ட கொடுக்க போறாங்க.
நாங்கள் அணை கட்டினாலும் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கக்கூடிய நாங்கள் நீரை கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருப்போம் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதமாக இருக்குது. இப்போ ஒரு அணை இருக்கும் போதே கிட்டத்தட்ட அந்த கேஆர்எஸ் அணை இருக்கு, கிருஷ்ணராஜ் சாகர் அணை, அந்த அணையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 49.45 டிஎம்சி தண்ணீர் சேமித்து வச்சிருக்காங்க. இப்போ கட்டப்படக்கூடிய மேகதாது அணை பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த அணையை பொறுத்தவரைக்கும் 67.16 டிஎம்சி தண்ணீர் கொள்ளளவு இருக்கக்கூடிய அளவுக்கு அணை கட்டப்படுறதா சொல்லியிருக்காங்க. கேஆர்எஸ் அணையை விடவே கொள்ளளவு அதிகமாக வரக்கூடிய இந்த அணை வந்துருச்சுன்னா இன்னும் நம்மளுக்கு தண்ணீர் கிடைக்கிறது மிகப்பெரிய பாதிப்பாக அமையும். ஏன்னா இந்த அணையே நிறையாம இருக்கு, எப்படி நாங்கள் தண்ணி தரக்கூடிய அப்படிங்கிற ஒரு வாதத்துக்கு வந்துருவாங்க. எங்களுக்கும் தண்ணி இல்லை, நாங்கள் எப்படி தண்ணி தரக்கூடியது அப்படிங்கிற ஒரு வாதம் வந்துருவாங்க. நம்மளுக்கு ஒவ்வொரு மாசமும் சரியா கிடைக்கக்கூடிய தண்ணீர் கிடைக்காம போயிடும். ரொம்ப மழை பெஞ்சி உபரி நீர் அதிகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மட்டும்தான் நமக்கு தண்ணீர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிடும். அப்படி அமைஞ்சிருச்சுன்னா தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிருங்க. நம்ம தமிழ்நாட்டினுடைய எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் அவங்க அணை கட்ட முடியாது அப்படிங்கிறது தான். ஆனால் அதையும் மீறி அவங்க எல்லாத்தினுடைய அணை கட்டத்துக்கான சாத்தியக்கூறுகள் ஆராய்ஞ்சி அவங்க மத்திய அரசுத்தையும் சமர்ப்பிச்சிருக்காங்க. அதற்கு அவங்க ஒப்புதல் தரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சட்டசபையில் இப்போ தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்க. காவிரி நீரை பொறுத்தவரையிலும் எல்லா மக்களுக்கும் சமமாக கிடைக்கக்கூடிய ஒரு நீர், அது இயற்கை கொடுத்த ஒரு வரம். கர்நாடகாவும் தமிழ்நாடும் 2 பேருமே பயனடைக்கக்கூடிய ஒரு நீர். 2 பேர்த்துக்குமே சரியான அளவு கிடைக்கிறதுக்கு அரசு வழிவகை செய்யணும். நன்றி.